உங்கள் தந்தி ஒன் தொலைக்காட்சியில் கருடா தினமும் காலை 6 மணிக்கு காண தவறாதீர்கள். நீலகிரி மாவட்டம் பந்தலூரில் வீடுகளை சேதப்படுத்தி வரும் புல்லட் யானை ட்ரோன் சப்தத்தை கேட்டதும் வனப்பகுதிக்குள் பதுங்கும் காட்சி வெளியாகியுள்ளது. அதை பார்ப்போம். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சுரேஷ்குமாரிடம் கேட்கலாம். சுரேஷ்குமார், வணக்கம். தற்பொழுது புல்லட் யானையானது எந்த பகுதியில் இருக்கிறது? விவரங்கள் என்ன? வணக்கம். நீலகிரி மாவட்டம் கூடலூரை அடுத்துள்ள பந்தலூர் தாலுகாவிற்கு உட்பட்ட பகுதிகளில் புல்லட் என்ற யானை நாள்தோறும் வீடுகளை உடைத்து வருகிறது. குறிப்பாக இதுவரை 35க்கும் மேற்பட்ட வீடுகளை உடைத்துள்ள நிலையில் யானை பிடிப்பதற்காக மக்கள் தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். இந்த நிலையில் நேற்று இந்த யானை பிடிக்கப்படும் என மாவட்ட வன அலுவலர் வெங்கடேஷ் பிரபு உத்தரவாதம் அளித்த நிலையில் அதற்கான பணிகள் தொடங்கியது. தற்போது மூலக்கடை பகுதியில் ஒரு புதரில் இந்த யானை பதுங்கியுள்ள நிலையில் நூற்றுக்கணக்கான மேற்பட்ட வன ஊழியர்கள் வரவழைக்கப்பட்டுள்ளனர். தொடர்ந்து யானையை மயக்க ஊசி செலுத்துவதற்காக இடத்தை தேர்வு செய்யும் பணியில் வனத்துறையினர் மற்றும் கால்நடை மருத்துவர் ஒரு பக்கம் அதற்கான பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். மற்றொரு பக்கம் வனத்துறையினர் ட்ரோன் கேமரா மூலமாக யானையை கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டனர். அப்போது ட்ரோன் கேமரா மேலே பறப்பதை பார்த்த புல்லட் யானை வனப்பகுதிக்குள் ஓடி ஒளிந்து வரும் காட்சிகள் பதிவாகியுள்ளன. தொடர்ந்து அந்த யானை வேறு பக்கம் செல்லாமல் இருப்பதை உறுதி செய்யும் வகையில் தொடர்ந்து ட்ரோன் கேமரா மூலம் வனத்துறையினர் கண்காணிப்பு பணியில் தொடர்ந்து ஈடுபட்டு வருகின்றனர். விரிவான விவரங்களுக்கு நன்றி சுரேஷ்குமார். உங்கள் தந்தி ஒன் தொலைக்காட்சியில் கருடா தினமும் காலை 6 மணிக்கு காண தவறாதீர்கள்.